ஆக்சுவலா நம்ம ஒரு லாவை பத்தி பேசலான்ட்டு முடிவு பண்ணோம் இல்லையா? ஏன்னா ஒரு எஜுகேஷன் இல்ல ஒரு லாவை பத்தி பேசி அது எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு இன்ஃபர்மேட்டிவா பேசலாம்னு நினைச்சு தான் இந்த டாபிக்கை சூஸ் பண்ணோம். பட் நம்ம சூஸ் பண்ண நேரமா என்னன்னு தெரியல. கரண்ட் நியூஸஸ் பார்த்தேன்னா இதை வச்சே தான் நிறைய வந்துகிட்டே இருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தேன்னா மணப்பாறை நியூஸாக இருக்கட்டும், சிவகாசியில் நடந்த நியூஸாக இருக்கட்டும், அண்ணா யூனிவர்சிட்டி நடந்த நியூஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஹராஸ்மெண்ட்டும் செக்ஷுவல் அபியூஸுமாவே நடந்துட்டு இருக்கு. இன்னும் சில கேசஸ்லாம் வந்து இங்கே திருச்சி மணப்பாறையில் நடந்தது, சிவகாசி இதுலலாம் பார்த்தீங்கன்னா போக்சோ லெவலுக்கு வந்து அந்த கேசஸ் போய் போக்சோவில் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. ஏன்னா அங்கே பாதிக்கப்பட்டதெல்லாம் சின்ன பிள்ளைங்க. ஸோ இப்போதான் ரீசெண்டாக ஜான்வரி மாதம் தான் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஜான்வரி 22 வந்து ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வராங்க. இது எதுக்குன்னா ப்ரொபிகேஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் ஆக்ட் 1998 கொண்டு வந்த அந்த ஆக்டோட அமெண்ட்மெண்ட்ஸாக கொண்டு வராங்க. சமீப காலமா இருக்கட்டும், 80s அந்த 90s அந்த காலத்துல வந்த சினிமாஸா இருக்கட்டும், எந்த சினிமா இருந்தாலும் இது ஒரு பேட்டர்னாவே இருக்கும். எப்படின்னா ஒரு ஹீரோ ஒரு பொண்ணை துரத்தி லவ் பண்ணுவாரு. அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லைனாலும் ஸ்டாக்கிங் பண்ணி அந்த எதுவா இருந்தாலும் சரி, இஃப் ஷி உண்மையாவே அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா, நம்மள பிடிச்சிருக்கா இல்லையாலாம் காட்ட மாட்டாங்க. என்ன காட்டுவாங்கன்னா அந்த பொண்ணு வந்து பிடிக்கல, செவிலு மேலே அரைஞ்சான்றத காட்ட மாட்டாங்க. அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணிப்பா. அது லவ் அப்படிதான் வந்து கன்வே பண்ணுவாங்க. அப்போ லவ்ன்றது இவன் என்ன சொல்லிடுறான்னா, அந்த பொண்ணுக்கு உனக்கு பிடிக்கலனாலும் எப்படி சொல்லலாம்னா, சில பேருங்க அப்சர்டா பேசுவாங்க பாத்திருக்கீங்களா? ஒரு பொண்ணு நோ சொன்னாலும் எஸ் தான் அர்த்தம். ஒரு பொண்ணு வந்து இப்ப நோ சொல்லிட்டாளா, இல்ல அதுக்கு எஸ் தான்டா மீனிங். நம்ம கேள்விப்பட்டிருப்போமே, நோனா நோ தான்டா, நோ மீன்ஸ் தலை சொன்ன மாதிரி. தலை சொன்ன மாதிரி நோ மீன்ஸ் நோ. கரெக்டா? இதை இவனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டானுங்க. அந்த படங்கள்ல என்ன எஜுகேட் பண்ணோம், அவ வந்து உனக்கு வேணான்னு சொன்னாலும் உன் அன்பை பொழிஞ்சு, எதிர அன்பு அந்த பொண்ணை போய் பார்த்த ஜோக்கர் மாதிரி இருந்தா பார்த்த சிரிக்கத்தாண்டா செய்வான். நீ பண்ற ஜோக்கர் இருக்குல்ல, இப்ப நீ என்ன இதுவா அப்படி. இப்போ உதாரணத்துக்கு நிறைய படங்கள் சொல்லலாம். இப்ப ரெமோ எடுத்து கரெக்டா ஒரு ஸ்டாக்கிங்கோட ஒரு டெம்ப்ளேட்டே ரெமோன்ற மூவில அழகா ஆடிருப்பாரு நம்ம எஸ்கே சிவகார்த்திகேயன். கரெக்டா அந்த பொண்ணுக்கு அவனிட்டு இது மாத்துவாராம், ஜெண்டர் இது பண்ணிட்டு பண்ணுவாராம், கிராஸ் ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு போயிட்டு அங்க இது பண்ணுவாராம், அப்படி பண்ணுவாராம். லிட்டரலா ஆக்சுவலா அந்த பொண்ணு வேற ஒருத்தனுக்கு கூட என்கேஜ்மெண்ட் ஆன இல்லையா? ஆனா ஓகே, அவளுக்கு பிடிச்சி பண்றாலோ பிடிக்காத பண்ணலாம் செகண்டரி, அது அவளோட ஒப்பீனியன். நீ என்ன பண்ற, ஸ்டாக் பண்ற ரீசன் என்ன, உனக்கு லவ் வந்துடுச்சா? சரி, நீ இப்போ என்னன்னா நீங்க யாருன்னா அந்த பொண்ணு டாக்டர் சார் யாருன்னா அவர் வந்து ஆக்டர் எங்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. அவங்களாம் லவ் பண்ண கூடாது, நான் அப்படிலாம் சொல்லல. அது 2 பேருக்குள்ள பர்சனாலிட்டி. ஆனா நீ லவ் பண்ணல, ஸ்டாக் பண்ற, புரியுதா? அந்த பொண்ணோட மைண்டை மாத்துவாராம், குழப்பி, இல்ல அவனுக்கு செட் ஆக மாட்டான், நான் தான் அவனுக்கு இன்னொருத்தன் செட் ஆவான்ட்டு அவனே அந்த 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 வேஷம் போட்டுட்டு போய் சொல்லுவானா. இது ஒரு ரகம்னா, எம்குமரன் சொன்னா மகாலட்சுமி படம் பார்த்திருக்கியா? அதுல அசின் வந்து மலபார் பீடி பிடிக்கிறாங்கன்னு எடுத்துட்டு போட்டோ எடுத்துட்டு என்னென்ன பண்ணிட்டு இருப்பான், கிஸ் கொடு, எங்க ஊர் பக்கம் மன்னிப்பு கேளு, கட்டிப்புடி அப்படிலாம். ஆக்சுவலா ஹராஸ்மெண்ட். ஆனா ஹீரோ பண்ணா அது எப்படிதான் சரியாகும்? இதையும் பார்த்து நம்ம கை தட்டிருக்க பாத்தீங்களா? இது எப்படி ஹீரோ பண்ணாலும் சரியாகும்? அந்த கேள்வி நம்மள எழல. இத ஒரு வில்லன் பண்ணானா தப்பு இல்லையா? அது எப்படி வில்லனுக்கும் ஹீரோக்கும் அந்த மொராலிட்டி ஸ்கேல், அந்த நாலடி ஸ்கேல் எப்படி வேரி ஆகுதுதான் தெரியல ஜனங்களுக்கு. இதோட சேது போட ஒன்னும் கொடுமை. அந்த பொண்ணை கலத்தி எடுத்து வச்சுட்டு லிட்டரலா மிரட்டி லவ் பண்ண வைப்போம். இதெல்லாம் ஹராஸ்மெண்ட் கேஸ்ல போக வேண்டிய படங்கள்ரா. அதே மாதிரி ராஜான்ற மூவி தலை நடிச்ச படம், எதுக்கு நம்ம எல்லாரையும் பேசிடுவோம். ராஜா தலை படம் நடிச்ச படம். அதுல அந்த பிளாஷ்பேக்ல ஒரு பொண்ணு வரும், தலை லிட்டரலா ஹராஸ் பண்ணி செக்சுவலா அபியூஸ் தான் அது. ஆக்சுவலா முத்தம் கொடுத்து அந்த பொண்ணுக்கு வந்து ஆக்சுவலா அவன் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இருக்காது. ஸோ ஷி டேம்பர்டு. நம்ம நிறைய வார்த்தைக்கு ஒரு செக்ஸட் தமிழ்ல அழகா சொல்லுவாரு அவரு. டேம்பர் பண்ணி அதுக்கு உண்டான அந்த பொண்ணை அது எப்படி சொல்லலாம், அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாத பொண்ணை டேம்பரிங் பண்ணி அந்த பொண்ணை வந்து லவ் பண்ற. அது இதுக்கு அவளே கன்ஃபியூஷன் உள்ள போயிடுவான், நம்ம லவ் தான் பண்றோம். ஆக்சுவலா இன்னொரு பொண்ணோட லவ் சொல்ல வந்தவ நான் லவ் பண்ற அளவுக்கு தலை அந்த மாதிரி பண்ணிடுவா போல. பட் இது ஹீரோ, புரியுதா? இப்ப இதெல்லாம் வந்து படத்தோட எக்ஸாம்பிள்ஸா ஏன்டா இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க எப்போ வந்து படம்னா, இதை பார்த்து வளர்றவன் என்னவா இருப்பான்? இப்ப வந்து பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ்னா, பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் பேசிக் இல்லையா? இப்ப நடக்கிற இன்சிடென்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கங்களேன். ஒரு பெண் மேல நடக்கிற ஹராஸ்மெண்ட், இப்ப நம்ம ஹராஸ்மெண்ட் தான் டாபிக்னா, இந்த இந்த அமெண்ட்மெண்ட்டே ஹராஸ்மெண்ட்டுக்கு வந்த அமெண்ட்மெண்ட் தான். ஹராஸ்மெண்ட்ன்றது இதானே, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்லாம் எங்க இருந்து ஆரம்பிக்குது? அப்ப அவன் தன்னைத்தானே அந்த படத்தோட கதாநாயகனா நினைச்சிட்டு, ஹீரோவா நினைச்சிட்டு அவன் பண்ற ஜோக்கர் தனங்கள் தானே இது. ஜோக்கர் தனம்னு சொல்லக்கூடாது, இது வந்து அதை வந்து ஈஸியா இருக்கிற மாதிரி எடுத்துக்காட்டுதான். ஒரு ராங் இது இல்ல, இவன் பண்ற ஜோக்கரோட ஒரு சைக்கிக் தானம் தானே இது.
கரெக்ட். இப்போ ஆல்ரெடி வந்து நீ வந்து பேரண்டிங்லயும் சொதப்பிட்டோம். ஓகேவா? கரெக்ட். பேரண்டிங்ன்றது நம்ம காட்டுறது அம்மா அடிச்சா அம்மா வந்து அப்பா போட்டு அடிச்சா கரெக்ட், அண்ணனா தங்கச்சிங்களை மிரட்டி வைக்கணும். புரியுதா? நம்ம அந்த ஒரு கெத்தோட இருக்கணும், நம்ம என்ன வேணா பண்ணலாம். அப்ப வெளியே இருக்கிற பொண்ணுங்களுக்கும் உனக்கு அதுதானே தோணும். நீ செக்ஷுவலா பிரெடேட்டரா இருந்தனா அப்ப அந்த பொண்ணுங்க விக்டிமா தானே மாற்றப்படுறாங்க. சோ நீங்க அப்ப படத்துல என்ன நீங்க ஷோ பண்றீங்கன்றதுதான் கேள்வி. கரெக்டா? இப்போ வந்து இது இந்த மாதிரி சீன்ஸை வச்சு அதை ஹீரோஸ் பண்ணும்போது தான் இங்க ப்ராப்ளம் ஆகுது முக்காவாசி. ஏன்னா நீங்க வில்லன் பண்ணீங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லை, ஆப்வியஸா வில்லன் இது பண்றதான் தப்புன்ட்டு போயிடலாம். ஹீரோ பண்ணும்போது அது எப்படி ஹீரோ வில்லனும் சந்தனம் சொல்ற மாதிரி ஹீரோக்கு வில்லனும் டெஃபினேஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எப்படி அந்த படமே ஒரு இதுதான், ஒரு பொண்ணை பிளான் பண்ணி லவ் பண்ண வைக்கிறேன் இன்ட்ரெஸ்டா அதை பொண்ணா எனக்கு புரியல. ஸோ அதாவது இங்க இருக்கிற பசங்களுக்கே என்னன்னா, நீ போய் லவ் பண்ணி அப்ரோச் பண்றது ஓகே, ஆனா அந்த பொண்ணுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அது உனக்கு அந்த பொண்ணுக்கு உண்டான ஸ்பேஸை கொடுத்துட்டு வெளியே வர தெரியும். அதை விட்டுட்டு நான் இம்ப்ரெஸ் பண்றேன் பாருன்னு ஜோக்கர் தனமா போய் நடக்கிறதும் ஹராஸ்மெண்ட் தான். அதுதான் நம்ம லாவோட ஃபர்ஸ்டே அதான் சொல்றாங்க. அதாவது ஸ்டாக்கிங் உன்னோட பிஹேவியரோ உன்னோட கான்டாக்டோ இல்ல உன்னோட ஆக்டோ பிசிக்கலாவும் சரி வெர்பலாவும் சரி நான் வெர்பலாவும் சரி டிஜிட்டலாவும் எந்த எலக்ட்ரானிக் மீடியமா இருந்தாலும் சரி, போன்ல இதுல ஃபேஸ்புக்ல இது பண்றது, இன்ஸ்டால ஹாய் 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 ஹாய்னு அனுப்புறது, இன்ஸ்டால ஸ்டாக் பண்றது, ஃபேஸ்புக்ல போய் ஸ்டாக் பண்றது, வெர்பலாவோ நான் வெர்பலாவோ. ஸோ வெர்பலா வந்து இது பெற்றது, இதை நான் வெர்பலா ஹராஸ்மெண்ட் பண்றது, எல்லாத்துமே இது சேரும். ஓகேவா? இது எந்த வகையிலனா அந்த பொண்ணை அபியூஸ் பண்றதாவோ இல்ல அசால்ட் பண்றதாவோ இல்ல வந்து காயப்படுத்துறதாவோ இல்ல வந்து மிரட்டுறதாவோ, நீ வந்து ஹராஸ்மெண்ட்ஸ் இதெல்லாமே ஹராஸ்மெண்ட் தான். இந்த நேம் ஆஃப் நீ எந்த லவ்னு நினைச்சு பண்ணாலும் அது பேர் ஹராஸ்மெண்ட் தான்டா. ஓகேவா? இங்க லவ்ன்ற பேர்ல இவனுங்க இப்போ இருக்கிற பசங்க வந்து பண்ணிட்டு இருக்கானுங்கல்ல, அது என்னன்னே தெரியாம. ஏன்னா ஒரு லாவோட இது என்னன்னா அவங்களுக்கு அது எப்படி சொல்லலாம், எனக்கு இதை பத்தி தெரியாது, நான் அதுல வந்து இக்னோரண்டா இருக்குன்றது வந்து லா எனக்குமே ஒத்துக்காது. ஓகேவா? யூ ஷுட் நோ. ஸோ அதனாலதான் இப்போ அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டே தான் சொல்லுது, நான் லவ் தான் பண்ணேன், அந்த பொண்ணை தெரிஞ்சுக்கத்தான் ட்ரை பண்ணேன், அதனால தான் ஹாய் ஹாய் அனுப்பிச்சேன். அந்த பொண்ணு அந்த டிஸ்டர்ப் ஆச்சுன்னா இந்த சட்டம் பாயும். நிறைய இது தராங்க. எப்படி சொல்லலாம், ஃபர்ஸ்ட் வாட்டி அஃபெண்டரா இருக்கான்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவன் அஃபெண்டர் அப்படின்னா அவனுக்கு வந்து 1 வருஷத்துல இருந்து 5 வருஷத்துக்குள்ள இருக்கிற ஒரு இது இருக்கு. ஓகேவா? இதுவே அவன் வந்து தொடர்ந்து பண்றான் ஹாபிச்சுவல் அஃபெண்டர் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி மாறும். ஃபர்ஸ்ட் டைம் பண்றவனுக்கு வந்து 5 இயர்ஸ்க்குள்ள பிரிசன். ஓகேவா? ஃபைன் வந்து 1 லட்சத்துக்குள்ள. இல்ல அவன் செகண்ட் டைமோ இல்ல சப்சிக்வெண்டா தான் ரொம்ப ஒரு அஃபெண்டராகவே இருக்கானா 5ல இருந்து 10 வருஷம் இம்ப்ரெஸ்மெண்ட், 10 லட்சம் வரைக்கும் ஃபைன் போடுவாங்க. ஓகேவா? இந்த ஹராஸ்மெண்டா இருக்கட்டும், இந்த சின்ன பசங்க இதுல ரொம்ப விக்டிமா வருது பார்த்தேன்னு வச்சுக்கோங்க. ஹராஸ்மெண்ட்டோட விக்டிமா வருது முக்காவாசி வந்து சின்ன பிள்ளைங்களா இருக்குதுங்க. இப்போ வந்து யாரா போனாங்க இப்போ நாங்க வெறும் ஹராஸ்மெண்ட் லா மட்டும் பேச வேணாம். ஏன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஆரம்பிச்சது ஹராஸ்மெண்ட் லா தான், பட் இங்க ஹோல் ஸ்ட்ரக்சரா பேச வேண்டியது இருக்கு. நீங்க போக்சோ கேசஸ் இப்போ சொன்ன மாதிரி சிவகாசியில இந்த குழந்தைங்களுக்கு நடக்கிற செக்ஷுவல் அபியூஸ் இருக்குல்ல, ஹராஸ்மெண்டா இருக்கட்டும், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அபியூஸ் முக்காவாசி வந்து ரொம்ப நெருங்கின சர்க்கிள்லே தான் சொந்தக்காரங்க சொல்ல முடியாது, நெருங்கின சர்க்கிளாவே சொல்லுங்க. சொந்தக்காரன் சர்க்கிளாவே இருக்கு. பக்கத்து வீட்டு தாத்தாவா இருக்கலாம், எதிர் வீட்டு மாமாவா இருக்கலாம். ஓகேவா? அந்த பசங்க இரையாவது வந்து பாத்தீங்கன்னா உங்க நெருங்கின சர்க்கிளாவே இருக்கு. சோ அந்த பசங்க உங்ககிட்ட என்ன சொல்ல வராங்கன்றது பேரண்ட்ஸ் ஷுட் லிசன். ஓகே, வாட்ச் பண்ணணும், லிசன். அதுக்குன்னு அதுங்களை போட்டு வந்து மாரல் பாலிசிங் பண்ணக்கூடாது, விக்டிம் பிளேமிங் பண்ணக்கூடாது. சரி, ஓகே. இப்போ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னு ஒன்று நடக்கும் போது கூட ஒரு பெண் பேர் துணிச்சலா கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு போது கூட பெண் மேலதானே திருப்பியும் அந்த சொசைட்டியோ இல்ல குடும்பமோ அதை வந்து ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றாங்க. இல்ல போய் சொல்லாத, குடும்பமானும் போயிடுவோம் அது இதுன்னு சொல்றதோ, இல்ல நம்மளால போய் ரீச் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்றதோ, இல்ல எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாத வம்புன்னு சொல்லி அந்த பொண்ணை தான் அடக்க ட்ரை பண்றாங்களே தவிர, இப்ப இந்த லா வந்த பிறகும் எத்தனை பேர் அதை துணிச்சலா போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல இதுலயே ஆட் பண்ணிருக்காங்க, நீங்க வந்து இப்படி நடந்து நீங்க மறைச்சாலும் இன்ஃபார்ம் பண்ணாம இருந்தாலும் சரி 50,000 ரூபாய் ஃபைன். இன் கேஸ் கண்டுபிடிச்சு கேஸ் ஃபைல் ஆயிடுச்சுன்னா 50,000 ரூபாய் ஃபைன் போடுவாங்க. ஸோ அதுவும் இந்த லால சேர்த்திருக்காங்க. ஏன்னா இங்க நடக்கிறது முக்கால்வாசி என்னன்னா எதன் மேல இவனுக்கு பண்றானுங்க. இப்ப ஹராஸ்மெண்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, இவனுக்கு என்ன பண்ணுவாங்க, குடும்ப கௌரவம் தான் தூக்கிட்டு வருவானுங்க. ஐயோ நம்ம குடும்ப கௌரவம் போயிடுச்சு. என்னடா கௌரவம் போச்சு எனக்கு புரியல. ஒரு பையன் பண்ண தப்புக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணும்? கரெக்டா?
அவனோட அவன் பண்ண தப்புக்கு இந்த பொண்ணு என்ன பண்ணும்? இந்த பொண்ணு போய் கேஸ் ஃபைல் பண்ண குடும்பத்துல செய்யாத தப்புக்கே நாங்க தான் தானே ஒரு பெண் தான் வந்து அதை கூனிக்குரிய வேண்டியதா இருக்கு. ஏன்னா அந்த சமூகம் அப்படி இருக்கு. உருவான விதமோ இல்ல இப்ப இருக்கிற விதமோ கொஞ்சம் நிறையவே மாறி இருக்கு. பட் இருந்தாலுமே என்னோட பொறுத்து போறதே இப்ப பெண் கிட்ட சொல்லுங்க. பெண்கள் வந்து ரொம்ப பொறுத்து போகணும். எதை பொறுத்து போகணும்? எனக்கு அது புரியவே இல்லை. அந்த பொறுத்து போதல் தான் சொல்றேன். அதுதான் சொல்லி 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 வளர்க்கறதா இருக்கட்டும். ஏன்னா பொண்ணுங்களோட பெர்செப்ஷன்லயும் யோசிச்சு பாருங்களேன். இப்ப நம்மளுக்கு ஏதோ நடக்குது பஸ்ல எல்லாம் டே டு டே பஸ்லயே வச்சுக்கோங்களேன். பஸ் ட்ரெயின்னு டிராவல் பண்ணும் போது எத்தனையோ விதங்களா எங்களுக்கு அந்த பாலியல் தொல்லைகள்லாம் இருக்கும். ஆனா அது ஒரு சமயம்லாம் ரொம்ப என்ன சொல்ற ஆக்ரோஷமா கோவம் வரும், பயங்கரமா ஏதாவது பண்ணணும்னு தான் தோணும். ஆனா எண்ட் ஆஃப் த டே எண்ட் ஆஃப் த அந்த மொமெண்ட்ல அந்த தாட்ஸ்ல என்ன போகும்னா, திருப்பியும் நான் இதே வழியில தானே நான் வரணும், நாளைக்கு இதே ரூட்ல தானே நான் வரணும். ஒரு நாளும் நான் வந்து என் அப்பாவோ அண்ணனையோ இல்ல வந்து கல்யாணமான பெண்கள் அவங்க ஹஸ்பண்டையோ அண்ணனையோ தம்பியோ கூட்டிட்டு வர முடியாது ஹெல்ப்புக்கு. சோ எது இருந்தாலும் திருப்பி அந்த பொண்ணு தான் அதை ஃபேஸ் பண்ணணுன்றதுக்காகவே பொண்ணே வந்து எவ்வளவு தைரியமா இருந்து, எல்லா பொண்ணுங்களும் என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா பெண்களும் தைரியம் தான். அதை எப்ப காட்டணும்ன்றது அவளுக்கு தெரியும். சோ அந்த மாதிரி காட்டாம இருக்கிற பெண்கள் தான் ஜாஸ்தி. எல்லாருக்குமே நடந்திருக்கும். எல்லாருக்குமே கண்டிப்பா வந்து இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா லைஃப்ல ஒண்ணு நடந்திருக்கும். ஆனா நாங்க சொல்லாம இருக்கிறதுக்கான காரணம் வந்து இதுதான். பின் எல்லாரோட மைண்ட்ல தாட்ல ஓகே நெக்ஸ்ட் டே நான் இது வரணும், இதை நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இன்னைக்கு இந்த மொமெண்ட்ல இருந்து நான் எப்படி எஸ்கேப் ஆகுறேன்றது மட்டும் தான் எல்லாருமே நினைப்பாங்களே தவிர அதுக்கு தான் சொல்றேன். இந்த மாதிரி துணிச்சலா எத்தனை பேருக்கு அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு தோணும்ன்றது தெரியலன்னு சொல்ல வரேன். ஏன்னா திருப்பியும் நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும் நீ என்ன பேர் வைக்க போற? இல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீ என்ன சொல்ல போற? குடும்ப கௌரவம் போச்சுன்னு குடும்பத்து சைடுல ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேவா? சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இல்ல இப்ப போல்டா குடும்பமே சப்போர்ட்டே பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் திருப்பியுமே அந்த பொண்ணு திருப்பியுமே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவன் ஃப்ரெண்டோ இல்ல அவன் ஃப்ரெண்ட் அந்த பையன் கம்ப்ளைண்ட் கொடுத்த பையனோட பெற்றோர்களோ வந்து திருப்பி இந்த பொண்ணு எதுவும் பண்ண மாட்டாங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? ஒரு நாளும் வருமா சட்டம் ஹெல்ப் பண்றதுக்கு? போலீஸும் கிடையாது இல்லையா? இல்ல அதெல்லாமே தான் இதுல சேர்த்திருக்காங்க. ஆக்சுவலா என்னன்னா இப்ப வந்து அந்த பொண்ணு கொடுக்க வேண்டிய ப்ரொடெக்ஷன் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து இதுலயே இருக்கு. ஓகேவா? அதுல வந்து இன்க்ரீஸும் பண்ணிருக்காங்க. ப்ரொடெக்ஷன் தரணும். நீ ப்ரொடெக்ஷன் தராம இதெல்லாம் பண்ண இன்கேஸ் வந்து இப்ப நீங்க சொன்ன நல்ல பாயிண்ட். திருப்பி வந்து அவன் வந்து எங்களை வந்து சீண்ட மாட்டாங்க. என்ன அந்த பையனை சேர்ந்தவங்களோ இப்ப நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவன் அரெஸ்ட் பண்ணிடுறாங்கன்னா அந்த பையனை சேர்ந்தவங்களோ இல்ல அந்த பையனுக்கு சொந்தக்காரனோ இல்ல ஃப்ரெண்டோ எவனா வந்து உங்க மேல அந்த நீங்க சும்மா கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சாலே ஓகேவா, பர்சனலாவோ ஓரலாவோ இல்ல ரிட்டர்ன்லயோ ஏதோ ஒன்று உங்களுக்கு ஃபோன் மூலியமாவோ மீன் எலக்ட்ரானிக் இல்ல தேர்ட் பார்ட்டி மூலியமாவோ நீங்க பண்ணணும்னு நினைச்சாலும் அவங்களுக்கும் 3 வருஷத்து வரைக்கும் சிறை தண்டனையும் 1 லட்சம் அபராதமும் இருக்கு இதுல. இப்ப இது வந்து எதுக்குன்னா விக்டிம்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக வேண்டி. ஓகேவா? இது வந்து எப்படி சொல்லலாம், இந்த எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட வந்து ஆர்டர். ஓகேவா? இது என்னன்னா விக்டிம் அதான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்ப நீங்க சொன்னல இப்ப நான் போறோம் கம்ப்ளைண்ட் பண்ணோம் இங்க நீ இந்த இன்சிடென்ட்டோட சொல்லுவோமே, ஒரு பெண் போறா பஸ்ல ஒரு ஹராஸ்மெண்ட் நடக்குது. ஓகேவா? அதை பார்த்தோம் பார்க்காத மாதிரி போறவங்களுக்கும் இங்க ஃபைன் உண்டு, அவங்க மேலேயும் வந்து சட்டம் பாயும். ஓகேவா? அவர் தைரியமா என் கேள்வி அதுதான். ஓகே ஒரு நாளைக்கு நான் அப்படியே வீரப்பெண் மாதிரி சிங்கப்பெண்ணே அப்படின்னு எழுந்து நிக்கலாம். பட் அடுத்த நாள் எனக்கு எல்லா பெண்களுக்கும் அந்த தாட் தான் இருக்கும். அடுத்த நாள் இல்ல அதுக்குதான் விக்டிம் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. மேட்டர் என்னன்னா நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இது நான் பெயிலபிள் அஃபென்ஸ். இப்போ இன் கேஸ் நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு திரும்பவும் உங்ககிட்ட வரான்னு வச்சுக்கீங்களேன், அது நான் பெயிலபிள் அஃபென்ஸா மாறிடும். இது ஆக்சுவலா இதோட அமெண்ட்மெண்டோட அழகு என்னன்னா நான் பெயிலபிள், அவன் வெளியே வர முடியாது. ஒன்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணி வச்சுட்டா வெளியே வர முடியாது. புரியுதா? அதனால இதுல இருக்கிற பெரிய இதுவே லூப் ஹோல்ஸும் இருக்கு தானே. இப்ப அந்த பெண் ஆண் சார்ந்த அந்த குடும்பம் கான்டாக்ட் பண்ண விருப்பப்படுறாங்க. அதுதான் சொன்னேன்ல, தேர்ட் பார்ட்டி 3வது ஆளை வச்சு பேசுறதாவோ இது பண்ணாலும் அவங்களுக்கும் 3 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை இருக்கு, 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் அபராதம் இருக்கு. நீங்க சொன்ன அதே சினாரியோஸ் தான். இப்ப நீங்க போய் சொல்றீங்க அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு அவன் திருப்பி என்ன பண்றான், அவனுக்கு நான் பெயிலபிள்ல உள்ள போயிடுவான். அவனை சார்ந்தவங்க உங்களை டிஸ்டர்ப் பண்றாங்கன்னா அவங்களுக்கும் அந்த சட்டம் பாயும், அவங்களும் நான் பெயிலபிள் இதுக்கு போயிடுவாங்க. ஏன்னா அது ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஓகேவா? அவங்க மேலேயும் சட்டம் பாயும். சோ இதுதான் இப்போ இந்த இடத்துல அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்றது இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த இடம் தான் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். ஏன்னா ஒரு பொண்ணு வந்து இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்றத வாய்ஸ் ஓவர் பண்றதே பெரிய விஷயம். ஏன்னா இந்த சமூகம் என்ன சொல்லணும்னா முன்னாடி சொன்ன மாதிரிதான் குடும்ப கௌரவம்ன்றது அவங்கள விட சமூகம் என்ன சொல்லணும்னா விக்டிம் பிளேமிங் பண்ணும். உங்ககிட்ட பிரச்சனை இருக்கும், நீ போட்ட ட்ரெஸ் சரியிருந்து, நீ போட்ட ட்ரெஸ் ஒழுக்கமா போயிருந்தா அந்த பையன் 10 மணிக்கு மேல அங்க போற இங்க போற கூட விட்டுறேன், நீங்க 10 மணி கூட விட்டுரு, எக்ஸ்ட்ரீமியா பேசுவானே, ஆபீஸ் போமா நடக்குது இல்ல, நீ ஒழுக்கமா போனா அவன் கிட்ட வர போறான்.
ஆமா நீ நம்ம பல்ல கேட்பாங்க. காமிச்சுக்க. நம்ம ஆமா குடும்பத்துல ஆமா இருந்தே நம்ம ஃபேமிலியில பேசினாலே முதல்ல நான் இங்க நம்ம ஃபேமிலில இருக்கிற பூமர்ஸே முதல்ல அப்படிதான் ஆரம்பிப்பானுங்க. நீ ஒழுக்கமா போனா அவன் ஏன் அப்படி அவன் ஏன் வர போறான்? இந்த இந்த பூமர் தனமா வச்சிருப்பான்ல, ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையாது, இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுக்குன்னே ஒரு 4 பேர் இருப்பான்ல, அவன் எல்லாம் ஓடியாந்துருவானுங்க இதுக்கு அப்படி இதோ வந்து பாயிண்ட பேசுறேன். சோ correct. இங்க இதான் இங்க எப்படி சொல்லலாம், இங்கதான் வந்து இந்த குடும்பம் அந்த டைம்ல வந்து ஸ்ட்ராங்கா கூட நிக்கணும் ஆக்சுவலா. ஏன் சொல்றேன்னா, பஸ்ல போறதுல 1000 இது எல்லாம் டெய்லி ரெகுலர் ஒன் தான். நீங்க நம்ம அப்படி விட்டுட்டு போக முடியாதுல்ல. இன்னைக்கு வந்து உங்களை பண்ணிட்டு போறவன் நாளைக்கு இது மாதிரி இன்னொரு பொண்ணு விக்டிம் இன்னொரு ஆக பொண்ணுக்கு நடக்கும் கண்டிப்பா. யார் இந்த காலை எடுக்கிறது? மேபி ம். வந்து இப்படி கூட சொல்லிக்கலாமே, அந்த பொண்ணு அந்த அந்த சூழ்நிலையில இல்ல, பட் யூ ஹேவ் தட் ப்ரிவிலேஜ், உங்களுக்கு அது இருக்குன்னா நீங்க அந்த காலை எடுத்து தான் ஆகணும். ஏன்னா ம். திரும்ப உங்களுக்கு இல்ல, வேற எந்த பொண்ணுக்கும் நடக்கக்கூடாது. ஏன் வேற ஒண்ணு கூட வேணாம், நாளைக்கு மறுபடியும் நீங்க வந்து ஈஸி விக்டிமா இருக்கீங்கன்னு தெரிஞ்சா அவன் நாளைக்கு உங்களை மறுபடியும் அப்ரோச் பண்ணலாம். கரெக்டா? வேற கரெக்ட். பஸ் மாறி போவீங்களா? சரி, வேற பஸ் மாறி போனா அங்கேயே வந்து என்ன பண்ணுவீங்க? ஸோ இந்த இடத்துல வந்துகிட்டே தான் இருப்பானுங்க. அந்த இடத்துல வாய்ஸ் ஓவர் பண்ணி ஒரு இடத்துல ஒரு ஸ்டாப் வச்சு தான் ஆகணும். ஸோ இது வந்து அதே மாதிரி இது பெண்களுக்கு மட்டும்தான் இல்ல, அந்த பொண்ணு தான் அட்ரஸ் பண்ணுமான்னு கிடையாது. கூட பஸ்ல போற நாமளா இருக்கலாம், ட்ரெயின்ல போற நம்மளா இருக்கலாம், யார் வேணா இதை பாத்தீங்கன்னா அட்ரஸ் பண்ணலாம். பண்ணலாம் இல்ல பண்ணணும். ஏன்னா நம்ம வீட்ல இருந்து பொண்ணுங்க போவாங்க, நாளைக்கு இது நடக்கும். கரெக்டா? கண்டிப்பா. அந்த அவேர்னஸும் நமக்கு இருந்தாகணும். அதுக்கு அவேர்னஸ் கூட கிடையாது, அது நம்மளோட டியூட்டி. அது வந்து இது வந்து நான் வந்து எப்படி சொல்லலாம், ஜெண்டரா சொல்ல, ஆண் சொல்லணும் பெண் சொல்லணும், மக்களா சொல்றேன், அது மக்களோட டியூட்டி. சரி, இந்த ஏன்னா கம்ப்ளைண்ட் எப்படி ஃபைல் பண்றது? எப்படி எந்த போலீஸ் ஸ்டேஷன் டைரக்டா ரீச் பண்ணுமா? எப்படி? அது வழக்கமா இது பண்றது, கேஸ் கொடுத்தா அது மாத்திப்பாங்க. அது வந்து அங்க இருந்து போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு அந்த கேஸ் ஃபைல் ஆயிட்டு, அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்ல போனா இதுல அது சட்டமன்ற நியூஸ்ல பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கும். நீ ஸ்டாக் பண்றது இந்த பொண்ணு பின்னாடி போனாலே அந்த பொண்ணுக்கு பிடிக்கல, நீ எப்படி சொல்லலாம், எம்பாரசிங்காவோ ஷேமாவோ இல்ல ஃபியராவோ இருக்குன்னா கேஸ் பாயண்டா, நான் போய் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் அந்த பொண்ணு வீட்டை கண்டுபிடிக்கிறேன், அந்த பொண்ணு ஆபீஸ்ல கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? லவ்ன்ற பேர்ல பண்ற கிறுக்குத்தனங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி பிரெடேட்டர்ஸ் வரானுங்கல்ல, இவனுங்களும் வந்து ஏன்னா இவன் வந்து பொட்டன்ஷியல் பிரெடேட்டர் தான், இந்த லவ் பண்றேன்னு சுத்துறான். கரெக்டா? இவன் ஆல்ரெடி பிரெடேட்டர் தான். சோ இவன் வந்து அந்த பொண்ணு எங்க போறா வரா, இப்ப நீ சொன்னல, இப்ப டெய்லியும் நான் அந்த பஸ்ல போறேன், என்ன வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தா என்ன பண்ண முடியும்னா அதுக்கு அதுதான் இது எல்லாமே அவன் ஃபாலோ பண்றதா இருக்கட்டும், ஸ்டாக்கிங் உங்க பின்தொடர்றதா இருக்கட்டும், இல்ல உங்க எப்படி சொல்லலாம், ஒரு மாதிரி செக்ஷுவல் சைன்ஸ் காட்டுறது, இல்ல ஒரு மாதிரி எம்பாரசிங்கா பண்றது, இது எல்லாமே இதுக்குள்ள அடக்கும். ஓகேவா? அந்த பொண்ணோட மாண்புக்கு, ஓகேவா, பாதிக்கப்படுற அந்த பெண்ணோட மாண்புக்கு மரியாதைக்கு எது இது பண்ணாலும் சரி, இந்த சட்டம் வந்து இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து அவங்க மேல பாயும். ஸோ அதுக்கு தான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஜனவரி 22, 2025. ஸோ இத வந்து இப்ப இதெல்லாம் பண்ணிட்டா சரியாயிடுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல. சட்டம் ஸ்ட்ராங்கா இருக்கு, லூப் ஹோல்ஸ் இருக்குமானா இருக்கும். அது வர வரதான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அது கூட அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே போவாங்க, சட்ட திருத்தங்கள் நடந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? இப்ப நம்ம சொன்ன ஒரு இன்சிடென்ட் வச்சே சொல்லிட்டோம், பஸ்ல போறது. ஓகே, நான் ரிப்பீட் பண்ண விரும்பல. சோ அந்த இன்சிடென்ட் முன்னாடி பேசுறதே நம்ம வச்சோம்னா கூட இந்த சட்டம் கரெக்டா நிக்கும், அந்த பொசிஷன்ல கரெக்டா நிக்குது. இதுக்கும் லூப் ஹோல்ஸ் இருக்கும். பட் சட்டம் மட்டுமே இதுக்கு சொல்யூஷனா அப்படின்னு கேட்டா, மாற்றம் வந்து சட்டத்தை கிட்ட சொல்லலாம். அம்பேத்கர் வந்து அழகா வந்து அவரோட ஸ்பீச்ல சொல்லுவாரு, எப்படின்னா நம்மளோட சட்டங்கள் நிறைவேற்றும் போது எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு இது நடக்கும். அதுல சொல்லுவாரு, எவ்வளவு மட்டமான சட்டமா இருந்தாலும் ஆள்றவங்க கரெக்டா யூஸ் பண்ணாங்கன்னா அது பவர்ஃபுல். எவ்வளவு பவர்ஃபுல்லான சட்டமா இருந்தாலும் அதை ஆள்றவங்க சரியா யூஸ் பண்ணலன்னா ஒண்ணுமே கிடையாது, பெஸ்ட். சோ அந்த மாதிரிதான் சட்டங்கள் எவ்வளவு கடுமையாக இருந்தாலும் சரி, ஆனா இது ஸ்டாப் ஆகுமானா கிடையாது. பிகாஸ் வந்து இங்க மாற்றம்ன்றது சட்டமொழி இப்போ இங்க வந்துடுச்சு, கேஸ் பண்ணிடுறேன். நடுவுல ஒரு மேட்டர் பேசணும்ல, அந்த நடுவுல அந்த பொண்ணுக்கு நடக்க போற அந்த எப்படி சொல்லலாம், விக்டிம் பிளேமிங், ஸ்லட்ஷிங் எல்லாம் பண்ணுவானுங்கல்ல. சோ இதெல்லாம் எப்படி ஸ்டாப் பண்ண முடியும்? இதுக்கு வந்து ஜனங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஓகேவா? இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எங்க ஆரம்பிக்கும்னா குடும்பத்துல இருந்து ஆரம்பிக்கும். கரெக்டா? சேஞ்சஸ்ன்றது ஃபர்ஸ்ட் அங்க இருந்து ஆரம்பிக்கும், அதான் சொசைட்டி. ஏன் ரீசெண்டா இப்ப நீ கூட பேசும்போது சொன்னல, ஒரு பொண்ணு வெளியே போனா பார்த்து போயிட்டு வாமான்னு. ஆனா ஒரு பையன் வெளியே போயிட்டு வரும்போது ஒழுக்கமா போயிட்டு ஒழுங்கா வாடான்ட்டு எந்த பேரண்ட்டும் சொல்றதே கிடையாது. என்னைக்கு நம்ம அத சொல்றோமோ, வெளியே போற பையனையும் ஒழுங்கா போயிட்டு ஒழுக்கமா போயிட்டு ஒழுங்கா வந்து சேர வழிய பாரு. வீட்டுல வந்து தங்கச்சி நீயும் சமம் தான், உனக்கு ஒண்ணு தலியா கொம்பு முளைச்சில்ல, அம்மாவும் நானும் சமம் தான். ஒரு இன்சிடென்ட்டா நான் 2 பேரும் பேசுவோம். ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒய்ஃப்
ஒரு ஒரு ஹஸ்பண்டா ஒரு ஒய்ஃபுக்கு நீ கொடுக்குற மரியாதை தான் உன் பையனுக்கோட எக்ஸாம்பிள், உன் பையனுக்கும் உன் பொண்ணும். அப்பதான் அந்த பொண்ணுக்கும் வந்து இது ஒரு ஓஹோ எல்லாரும் சமம் தான், ஸோ ரெஸ்பெக்டை வந்து நம்ம கேட்டு வாங்கணும். ரெஸ்பெக்ட்ன்றது டூ வே கம்யூனிகேஷன், டூ வே ஆஃப் கம்யூனிகேஷன் தான். ஒருத்தர் கொடுத்து ஒருத்தர் வாங்கிட்டே இருக்கிறது இல்ல, ரெஸ்பெக்ட் வந்து மியூச்சுவலா வரதான்ட்டு அந்த பொண்ணுக்கு புரியும். ஓ அந்த பொண்ணும் நம்மளா மாதிரி தான், ரத்தமும் சதையுமா இருக்கிற ஒரு மனுஷி தான், ஸோ ரெண்டு பேருமே சமம் தான். இந்த சாப்பிட்ட தட்டை நானே எடுக்கலாம், சமம் கழுவலாம், பெருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து வீட்டுல இருந்து நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்த மாற்றத்துக்கான முதல் அடியா இருக்கும். இது எல்லாமே சேஞ்ச் ஆகும்னா சேஞ்ச் ஆகும். ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ்ன்றது இங்க இருந்து ஆரம்பிக்கும். வெளியே சுத்துற அந்த பிரெடேட்டர்ஸ் பொர்க்கிங் எல்லாம் வந்து நம்ம வந்து ஜனங்களா சேர்ந்து ஒரு பப்ளிக்கா சேர்ந்து அட்ரஸ் பண்றது அதெல்லாம் பண்ணிக்கலாம். பட் நீ ஒரு சேஞ்சா ஆரம்பிக்கணும். அவனை சின்ன வயசுல இருந்தே நீ பண்ணணும். கரெக்ட். மென்டலி நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கணும். நம்மளோட நீ ப்ரிப்பேர் பண்ணணும்ல, அதுக்கு நீ ப்ரிப்பேர் ஆகணும் ஃபர்ஸ்ட். நீ முதல் உன்னை சார்ந்து இருக்கிற உன் ஒய்ஃபா இருக்கட்டும் மதிக்க பழகணும். புரியுதா? அதாவது ஒரு மீம் கூட பாத்திருப்போம்ல, நம்ம அந்த காலங்காலமா நாங்க ட்ரெடிஷன் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். நாங்க ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருப்பாங்க, யார் ஸ்டாப் பண்றதா நடுவுல யாருன்னா ஒருத்தர் நிறுத்திதான் ஆகும். அதை நிறுத்துறது நாமளா இருந்துக்கலாம். இதை கேட்கிற முக்கால்வாசி பேர், இந்த பாட்காஸ்ட கேட்கறவங்க முக்கால்வாசி பேர் வந்து மிட் ஏஜ் மேனா இருக்கலாம், இல்ல கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணிருக்கலாம், இல்ல கல்யாணம் பண்ணிருக்கலாம். சோ அந்த சேஞ்ச் உங்க கட்டம் தான் ஆரம்பிக்கும். முன்னாடி இருந்ததை விட்டுருங்க. அந்த சேஞ்ச் அடுத்த சமூகம் வந்து கரெக்டா இருக்குன்னா அந்த சேஞ்ச், அந்த செயின் அந்த ஈவெண்ட், அந்த செயின்ஸ் ஆஃப் ஈவெண்ட்டை வந்து உடைக்கிறது யாரு? செயின் பிரேக்கர் யாருன்னா நீங்க தான். நீங்க உடைச்சாலே ஒழிய இங்க ஆணும் பெண்ணும் சமம் தான். ஓகேவா? அம்மா எப்படியோ நான் எப்படியோ அம்மாவும் அப்படிதான். இங்க சமம்ன்றது வந்து இன்னொன்னு, நான் சமம் கொடுக்குறேன்றத நீ ஒன்னும் பெரிய எப்படி சொல்ல தேவதூதன் மாதிரிலாம் நினைச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? ஃப்ரீடம்ன்றது அது ஒரு உணர்வு. ஓகேவா? நீ ஒருத்தன் கொடுத்து ஒருத்தன் வாங்குறது இல்லை. மரியாதைன்றது அதுதான். மரியாதைன்றது டூ வே ஆஃப் கம்யூனிகேஷன். நீ கொடுக்கணும் வாங்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க கொடுக்கணும், அப்புறம் தான் வாங்கணும். புரியுதுங்களா? நான் அவங்க மட்டும் கொடுத்துட்டே இருப்பாங்க, நான் கொடுக்க மாட்டேன்றதே கிடையாது. ஃபர்ஸ்ட் உங்க சைல்டுக்கு ஆஸ் எ பேரண்டா நீங்க ஒரு முன்னுதாரணமா இருந்தாலே ஒழிய அவனுக்கு அது மாறாது. ஓகேவா? அவன் அப்பாதான் இதுன்னா, ஒரு ஆண் தான் வசதி தான் குடும்பத்தோட ஸ்ட்ரக்சர்ல பேட்ரியார்கல் ஆண் தான் வசதின்னு வச்சுட்டீங்கன்னா அந்த செயின் ஆஃப் வீல் வந்து கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். இதை பிரேக் பண்ணவே முடியாது. நாளை பின்ன வீட்டுல திருத்தலைன்னா ஊர் திருத்தம். இதையும் மறந்துடக்கூடாது. நிறைய நடந்துட்டு இருக்குல்ல, அதனாலதானே இப்போ நம்மள மாதிரி ஆள்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கிறதுக்கே அது ஒரு காரணம் தானே. வீட்டுல திருத்தாததுனாலதானே அதை பத்தி ஊர் நம்ம பேசி ரோட்ல அடி வாங்கி சாகுது. வீட்டுல அடிக்கலன்னா ரோட்ல அடிப்பாங்கப்பா. ஆனா இன்னொரு ஒரு கேள்வியும் எனக்கு இருக்கு. இப்போ ஒரு ஆண் வந்து உண்மையிலேயே அந்த பெண்ணை வந்து ஆத்மார்த்தமா காதலிக்கணும்னு நினைச்சு ஏதோ ஒரு முதலடி எடுத்து வைக்கும் போதே அந்த பொண்ணு ஏதோ கோவத்திலயோ ஏதோ பண்ணும் போதோ அப்பவும் இந்த சட்டம் யூஸ் ஆகுது இல்ல, அந்த அவங்க அதை யூஸ் பண்ணிட்டு அப்படி தப்பான வழியிலயும் பெண்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? இல்ல ஒரு ஆண் மேல இருக்க கோவத்தை கூட அவன் ஒண்ணுமே பண்ணாம கூட இருந்திருக்கலாம். லைட்டா ஏதோ இல்ல ஒரு பேட் இன்சிடென்ட் எங்கேயோ ஒரு இடத்துல நடந்துட்டு கூட திருப்பியும் அதை ஒரு காரணமா வச்சு இப்ப இந்த சட்டம் வந்திருக்குன்னு மிஸ்யூஸ் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? அதாவது இது எப்படி சொல்லலாம்னா, மேபி இருக்க சான்ஸ் இருக்கு 1 or 2 cases, பட் எக்ஸாம்பிள் cannot be examples. ஓகேவா? 1 or 2 சொல்லுவாங்க, பட் ஆனா அதை கண்டுபிடிச்சிடலாம். இங்கதான் இத்தனை இப்போ இவ்வளவு சொல்லிருக்காங்களா, வேர்பலா நான் வேர்பலா எலக்ட்ரானிக்கா இல்ல ஏதோ ஒண்ணு சோசியல் மீடியால இந்த செயின்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ்ல வச்சு தெரிஞ்சிடும் அவன் பண்ணானா இல்லையான்னு. கரெக்டா? பண்ணலாம்னா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படிதான் இருக்குன்னா, இப்போ வந்து நம்ம ஊர் ஆண்டைங்கெல்லாம் சொல்லுவாங்கல்ல, பிஓ ஆக்ட வச்சு பிசிஆர் ஆக்ட வச்சு இவங்க ஏமாத்துறாங்க தலித்துக்கள்ல. எங்கேயோ 1-2 கேஸ் நடக்கலாம். ஆனா அது வந்து எக்ஸாம்பிள் ஆகாது. இது வேற மாதிரி கூட கொண்டுக்கலாம். இப்ப எஸ்ஆல்மேன் சொன்னா பசங்களுக்கு எல்லாம் அப்படியே கொந்தளிச்சிருவானுங்கல்ல, ஐயோ நாங்க அப்படி இல்லை, நாங்க எங்க வீட்டுல பொண்ணுங்க இருக்கு. ஏன் சில பொண்ணுங்களே வந்து இல்ல எங்க வீட்டுல எங்க அப்பா இருக்காரு எங்க அண்ணா இருக்காருன்னு. அப்படி இல்லை. நீங்க கேட்ட கேள்வி அதே மாதிரிதான். அந்த பையன் சும்மா லவ்னு பேர்ல பின்னாடி வரான், அந்த பொண்ணு ஏன் அப்படி பார்க்கணும் ஃபர்ஸ்ட் நம்ம யோசிக்கணும். அந்த பையன் லவ்வோட வரானா அந்த பொண்ணு ஏன் ஃபர்ஸ்ட் அதை யோசிக்கணும். ஏன்னா நீ பொட்டன்ஷியலா நீ ஒரு த்ரெட். கரெக்டா? ஒரு பையனா நீ ஒரு ஆணா இருக்கும். எஸ்ஆல்மேன் எந்த கான்செப்ட்ல சொல்றோம் ஃபர்ஸ்ட்? எஸ்ஆல்மேன்ன்றது என்ன? நீ வந்து ஒரு செக்ஷுவல் அபியூசரு, ஹராஸ்மெண்ட் பண்ணக்கூடிய ஆள் அப்படி இல்லை. எஸ்ஆல்மேன்ற இந்த கான்செப்ட் என்னன்னா, எனக்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்கு. கரெக்டா? என்னால அதை நீ அக்செப்ட் பண்ணும் ஃபர்ஸ்ட். ஓகேவா? நீ உன் வீட்டுல அண்ணனா இருக்கலாம், உன் பொண்ணுக்கு அப்பாவா இருக்கலாம், யாரு ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம், ஏதோ ஒண்ணு. பட் ஆனா நீ பப்ளிக்னு வந்துட்டனா யூ ஹேவ் தட் பொட்டன்ஷியல். ஃபர்ஸ்ட் நீ அதை அக்செப்ட் பண்ணு. ஒரு சேஞ்ச் நடக்கணும்னு நீ ஆசைப்பட்டனா ஃபர்ஸ்ட் நீ அதை அக்செப்ட் பண்ணணும். நான்லாம் அப்படி இல்லை, அது வந்து ஒளிஞ்சுக்கிறது. கரெக்டா? நான்லாம் அப்படி இல்லை, நான் ரொம்ப நல்லவன் அப்படின்றது. இதை வந்து ஆம்பளை சொல்றதை விட சில பெண்களை சொல்லுவாங்க, எங்க அப்பா எல்லாம் இருக்காரு. அம்மா உங்க அப்பா உனக்கு தான்மா அப்பா, உங்க அண்ணன் உனக்கு தான் அண்ணன், உங்க ஹஸ்பண்ட் உனக்கு தான் ஹஸ்பண்ட். கரெக்டா?
ஆனா அவன் வெளியே வந்து அவங்க அண்ணன் வந்து எல்லா பொண்ணுகளுக்கும் அண்ணனா இருப்பானான்றது கேள்விதான். அது நீங்க கேள்விக்குறி. கண்டிப்பா. ஏன்னா ஒரு பொண்ணுக்கு ட்ரெட்டா அதே மாதிரி அந்த பொண்ணு அது ஃபீல் இப்ப நீ கேட்டல சும்மா ஃபாலோ பண்றான் அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான்னா லவ்வோட ஃபாலோ பண்றான். நீ லவ் பண்றது பண்ணாது உன்னோட பர்சனல் ஓகேவா. அந்த பொண்ணுக்கு நீ ட்ரெட்டு தான். அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணாத வரைக்கும் கரெக்டா. ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் மூணு பொண்ணுங்க யாரா இருந்தாலும் எடுத்தோன்னே இப்படிலாம் பண்ணாதுங்க. ஒரு பொண்ணுன்னு பொதுமைப்படுத்தல. எந்த ஒரு பொண்ணுமே சும்மா போனாலே இது பண்றான் அப்படிலாம் இல்ல. இந்த பொண்ணு அந்த கம்ஃபர்ட் ஜோன் அந்த கம்ஃபர்ட் ஜோன் அதுக்கு வரல, டிஸ்கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல ஆப்வியஸா கம்ப்ளைண்ட் பண்ணதான் சொல்லுவாங்க. ஏன்னா நீ அவங்களோட கம்ஃபர்ட் ஜோனை பிரேக் பண்றல. பிரேக் பண்ணியாச்சு. பேர்ல வாட் எவர் ஏதோ ஒரு பேர்ல நீ பண்றல. சோ இது வெறும் லவ் மட்டுமே பேசாம இல்ல. லவ் மட்டும் இல்ல. நீ வந்து இப்போ நீங்க வேலை செய்யற இடத்துலயும் இப்ப உங்களோட ஹையர் அத்தாரிட்டிஸ்ல இதை பண்ணலாம் கரெக்டா. உங்களுக்கு வந்து நான் ஃபேவர் பண்றோட பண்ணலாம். இது லவ்னு மட்டும் இல்ல. இது நார்மலா சும்மா சொல்றேன். சின்ன பசங்களுக்கு புரியுமே தான் சொல்றது. இது எல்லா இடத்துலயுமே நடக்கும். இப்போ மேனேஜர்ஸ் ஹராஸ்மெண்ட் பண்ணலாம். இப்போ அதுக்கு உண்டான இதெல்லாம் இருக்குல்ல. சோ அத கூட நம்ம வந்து இப்போ வந்து ஐடி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு கார்பரேட் ரூல்ல வந்து பயங்கரமா இருக்கும். அப்படி ஒரு ரைஸ் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சு அவங்க அதையே அந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் ஆனா நடக்கலையான்னு கேட்டா நடக்குது. ஓகேவா. நிறைய ஐடி கம்பெனிஸ் நடக்குது. சோ இந்த இடத்துல வாய்ஸ் ஓவர் பண்ண முடியுமானா பண்ணணும். ஓகேவா. ஆனா இது என்ன ஒரு கொடுமைனா அதுக்கு சில பெண்களே ஈல்ட் ஆயிடுவாங்க. அது நான் விக்டிம் பிளேமிங் எல்லாம் பண்ணல. அவங்களோட கால சூழ்நிலை. ஏன்னா பயம். ஒரு லாக் பண்ணிருக்கேன். அவங்க ஒரு விக்டிம் தான். நான் அவளை விக்டிம் பிளேமிங் எல்லாம் பண்ணல. நடக்குது. ஈல்ட் ஆகுது காரணம் என்னன்னா அவங்களோட பவர் அத்தாரிட்டி. இந்த அத்தாரிட்டின்றது தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். ஒரு ஆண்ன்றதுனால உனக்கு அத்தாரிட்டி இருக்குல்ல. நீ ஒரு மேனேஜர்ன்ற அத்தாரிட்டின்றது கிடையாது. நீ ஒரு ஆண்ன்ற அத்தாரிட்டி இருக்கு. அந்த அத்தாரிட்டி தான் இங்க கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கோம். ஹராஸ்மெண்ட்ஸோட காரணமே அங்கதான். நீங்க உடனே வந்து லவ் பண்றது எல்லாமே இதுக்குள்ள அடக்கம் தான். ஒரு ஆண் தான் முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அந்த பொண்ணுக்கு லவ்னா அந்த பொண்ணு அதை கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணலன்னா மகனை நீயும் தான் உள்ள போகணும். ஓகேவா. இது லவ். அதே மாதிரி நான் வந்து இது லவ் மட்டும் மறுபடியும் லவ்க்குள்ளே சுத்துற மாதிரி இருக்கு. லவ் மட்டும் கிடையாது. நீ மேனேஜரா இருந்தாலும் சரி, உன்னோட கார்பரேட் லைஃப்ல இருந்தாலும், ஏன் நீ தெரிஞ்சவன் தெரியாதவன் பக்கத்து வீட்டுக்காரன் எவனா இருந்தாலும் சரி, நீ அந்த பொண்ணோட டிஸ்கம்ஃபர்ட் அந்த கம்ஃபர்ட் ஜோனை உடைச்சு டிஸ்கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ற, எம்பாரஸ்மெண்டா பண்ண, பயம்புறுத்துற, ஓகேவா, அசிங்கப்படுத்துற, எதா பண்றதாலும் சரி, ஓகேவா, ஷேமிங். ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணாலும் இந்த சட்டம் வந்து ஹராஸ்மெண்ட் பண்ணும். இதை ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவா பேசினா பெருசா போகும். நம்ம இப்ப சொன்னோம்ல ஐடி கம்பெனி இல்ல கம்பெனிஸ்ல இந்த நிறைய இடத்துல நடக்கிற செக்ஷுவல் அபியூஸ்ல பயங்கரமா இருக்கும். இது ஆனா இது எல்லாருமே வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கு. ஓகேவா. இது வந்து நான் வந்து இந்த செக்டார்னே சொல்ல விருப்பப்படல. ஓகேவா. நான் பார்த்த வரைக்கும் இந்த நீ சொன்ன மாதிரி பஸ்ல ட்ரெயின்ல நடக்கும். நிறைய கேட்கும். கரெக்ட். எத்தனையோ பேர் ஏன் நீங்க சொன்ன மாதிரி க்ளோஸ் சர்க்கிள் எல்லாம் கூட த்ரெட்டா இருந்திருக்காங்கலாம் சொல்லிருக்கீங்களா. அதுவும் உண்மைதான். நிறைய பதிவுகள் இருக்கு இல்லையா அதுக்கும். நம்மளோட க்ளோஸ் என்வரன்மெண்டல் சர்க்கிள்ல தான் இப்போ வந்து இது இப்போ எப்படின்னா போக்சோல எப்படி குழந்தைங்க பாதிக்கப்படுறது இதெல்லாம் க்ளோஸ் சர்க்கிளா இருக்கோ, இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட்ஸ் இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ல குழந்தைங்க பாதிக்கப்படுறது எந்த மாதிரியோ அது மாதிரி தான். இப்போ நீ கேட்ட கேள்வி அதுதான் கரெக்டான கேள்வி. என்னன்னா இன்னைக்கு நான் சொல்லிடுறேன், நாளைக்கு எனக்கு யாரு பாதுகாப்பு, இந்த கேள்விகளா இருக்குல்ல, இதெல்லாம் அட்ரஸ் பண்ணதான் இந்த பாட்காஸ்ட்ல பேசணும். ஆக்சுவலா நம்ம அட்ரஸ் பண்ணிருப்போம் நம்புறேன். ஏன்டா அரையும் குறையமா இருக்கிறோமா, எங்களுக்கே தெரியுது இந்த டாபிக் வந்து கொஞ்சம் அரையும் குறையமா தான் முடியும். பிகாஸ் என்ன, இது ப்ராடரா பேச வேண்டியது. வர பாட்காஸ்ட் சீசன்ஸ்ல நம்ம இதை பத்தி டாபிக் எடுத்து ஒரு டாபிக்காக பேசுவோம். ஒரு குடும்பத்துல எப்படி ஒர்க் ஆகுது, சொசைட்டில எப்படி ஒர்க் ஆகுது. ஸோ எங்களுக்கு வந்து இந்த ஹராஸ்மெண்ட் ஆக்ட பத்தி பேசணும்னு தான் ஸ்டார்ட் பண்ணது. பட் மேட்டர் என்னன்னா இப்ப நடக்கிற அந்த ஈவெண்ட்ஸோட அதோட தாக்கங்கள் ஜாஸ்தியா இருக்கிறதுனால நாங்க அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் போயிருக்கலாம். பட் கன்க்ளூட் பண்ணணும் அப்படின்றது வந்து இந்த ஹராஸ்மெண்ட்ஸை பத்தி. ஹராஸ்மெண்ட்னா இந்த சட்டம் ஹராஸ்மெண்ட்டுக்கான அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்திருக்கு. இந்த சட்டத்தை தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏற்றின சட்டத்துக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னு சும்மா ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு கிஸ்டா சொல்லணும். அப்ப கேட்கிற எல்லாருக்குமே சும்மா இது சொல்யூஷன் சொல்றதா இப்ப நாங்க சொல்லிட்டோம் உடனே இதெல்லாம் கரெக்டான சொல்யூஷன் இல்லை. எங்களோட வியூஸை மட்டும் தான் பேசுறோம். ஸோ இதுல வந்து பொலிட்டிக்கலா கூட சில விஷயங்கள் நாங்க தப்பா பேசியிருக்கலாம். மேபி நாங்க வர சீசன்ஸ்ல வந்து நாங்க அதை கரெக்ட் பண்ணிக்கிறோம். பட் ஆனா இதை ஒரு ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவா பேசணும்னு ஆசைப்பட்டோம் நானும் சகியும். ஸோ அதை பேசிட்டோம். பட் ஆனா இதை நிறைய கோவங்கள் இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ள மறைச்சுதான் பேசுறோம். வார்த்தைகள்ல கண்ட்ரோலா பேசணுன்றதுதான் இருக்கும். ஸோ மேபி த லேக் வில் பி தேர். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வர சீசன்ஸ்ல நம்ம இதை பத்திய ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ்ல கொஞ்சம் கொஞ்சமா ஒரு டாபிக்ஸா எடுத்து பேசுவோம்.
அப்போ நல்ல டைம் எடுத்து பேசலாம். இந்த இன்ஃபர்மேஷன், இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பத்தின டாக்குமெண்ட்ஸும் வந்து இந்த பாட்காஸ்டோட டிஸ்கிரிப்ஷன்லயே நம்ம கொடுத்துடலாம். ஸோ தட் மக்களும் படிக்கட்டும், அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். அவங்களுக்கும் ஒரு கருத்து இருக்கும்ல. இப்ப நம்ம 2 பேருக்கும் நீங்க அதை பார்க்க விதமா வேற ஒரு ஆனா நீங்க வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்றீங்க, அழகா இருக்கு, ரொம்ப தெளிவான ஒரு வாய்ஸா இருக்கு. ஆனா ஒரு பெண்ணா இருக்கும் போது எங்களுக்கு வர அந்த ஹெசிடேஷனுக்குலாம் இப்ப என்னோட சூழ்நிலைக்கு நான் ஒரு 10 பாயிண்ட் யோசிக்கிறேன்னா இந்த மாதிரி எத்தனையோ பெண்கள் இருப்பாங்கல்ல, அவங்க ஒருத்தருக்கும் ஒரு தடை இருக்கும். அதெல்லாமும் நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறோம். சரி, டைரக்டாவே எங்களுக்கு மெசேஜும் பண்ணி ரீச் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களையும் வந்து கேட்கறதுக்கு இதுல பேசுவோம். கூட இது கூட சேர்த்து நாங்க வந்து சில டேட்டா பாயிண்ட்ஸை நாங்க அட்ரஸ் பண்றோம். ஓகேங்களா, டிஸ்கிரிப்ஷன்ல போட சொல்றோம். ஸோ நம்பர் ஆஃப் டோட்டல் இன்சிடென்ட்ஸ் 2020ல இருந்து 22 வரைக்கும் என்ன நடந்துச்சு, ஸோ இது குடும்ப வன்முறைகள் எவ்வளோ, அவங்களோட மாடஸ்டி கேள்வி கேட்டது எவ்வளோ, ஸோ கிட்னாப்பிங் அண்ட் அப்ஜெக்ஷன், இது மாதிரி நிறைய இருக்கு. நாங்க இது மாதிரி நிறைய திங்ஸ் ஆஃப் வெரைட்டி ஆஃப் ரிசர்ச் பண்ணும்போது தான் நிறைய இருக்கு. ஆமா, பல ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தெரிஞ்சது. ஒரு 10 வருஷத்துல வந்து அப்படியே மோர் தென் லைக் 80% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அந்த ஃபைல் ஆன கேசஸ், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு ஃபைல் ஆன கேசஸ். ஸோ இதுவே வந்து இப்போ ஆக்சுவலி என்னோட கேள்விக்கு, அதாவது எனக்கு துணிச்சல் வராதா, நாங்கெல்லாம் போய் சொல்ல மாட்டோமா அப்படின்னு என்னோட கேள்விக்கு அதுவே ஒரு பதிலா இருக்கு. எல்லா காலகட்டத்திலயும் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டோ இல்லை இந்த அபியூஸோ வந்து நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா நம்ம அதை எடுத்துட்டு போய் ஒரு ஃபாரம்ல அஃப்கோர்ஸ் கம்ப்ளைண்டா சொல்றதுக்கோ இல்லை வந்து இப்போ பதிவு பண்றதுக்கோ இல்லை மற்றவங்க ஷேர் பண்றதுக்கு கூட ஹெசிடென்ட்டா இருந்திருக்கும் பெண்கள், எல்லா பெண்களுமே. ஸோ இப்போ வந்து அது துணிச்சல்னு சொல்றதா இல்லை நம்மளுக்கு பிளாட்ஃபார்ம் வைடரா ஆயிடுச்சுன்னு சொல்றதான்னு எனக்கு தெரியல. ஸோ ஓரளவுக்கு நம்மளுக்கு இப்போ இருக்கிற மீடியா பிளாட்ஃபார்மா இருக்கட்டும், லாவா இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருக்கு. நோ, இட் ஹாஸ் ஆக்சுவலி அண்டர்ஸ்டுட். நீங்க சொன்ன மாதிரி அந்த அமெண்ட்மெண்ட் பண்ணது வந்து அஃப்கோர்ஸ் இப்போ இருக்கிற அப்பயும் இதே சிச்சுவேஷன் தான் இருந்தது. நம்மளுக்கு அதை ரிஃபைன் பண்ணி எல்லாரும் ஓப்பன் அப் பண்ண ஆரம்பிச்சதுனால ப்ராப்ளி அது ஒரு சட்டமா எடுத்துட்டு வரும்போது இன்னும் அது எல்லாருக்குமே அது ஒரு தெளிவு கொடுக்குது, தைரியமும் கொடுக்குது. ஸோ யோசிக்கலாம், கரெக்ட், கொடுக்கலாமே கம்ப்ளைண்ட் அப்படின்னு. இப்போ ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய கேஸே இருக்கு, ஒரு மீ டூ இஷ்யூ இருக்குது இல்லையா. ஸோ அப்போ அவங்களுக்கு கொடுக்கலன்னு அவங்க சொல்லும் போது நிஜமா என்னோட கருத்தும் அதுதான். அந்த டைம்ல அவங்க அதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் தான் யோசிச்சிருப்பாங்க. அந்த பெண்ணோட சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலையோ இல்லை வாழ்க்கை சூழ்நிலையோ எப்படி இருந்திருக்கும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அது ஃபேவரபிளா இருந்திருக்காது ஃபார் ஹர் டு கோ அண்ட் வாய்ஸ் அவுட் இமீடியட்லி. சில பேர் சொல்லுவாங்க ஏன் அப்பவே கொடுத்துருக்கலாமே அப்படின்னு. அது அவங்களோட சூழ்நிலை, நம்மளுக்கு அதை பத்தி டீட்டெயிலா போக வேண்டாம். பட் இப்போ இருக்கிற காலகட்டத்துல கண்டிப்பா கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இப்போ பாய்ஸும் இன்னுமே கொஞ்சம் பக்குவம் அடைஞ்சிருக்காங்கன்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா நிறைய பெண்கள் வந்து அந்த இப்ப நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் அந்த சோஷியல் ஸ்டிக்மாவா இருக்கட்டும், ஃபேமிலி ஸ்டிக்மாவா இருக்கட்டும், அப்பதான் வந்து பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலினா அவர் மட்டும் தான் பேசணும், அவருக்கு மட்டும் தான் வாய்ஸ் இருக்குன்றதெல்லாம் கொஞ்சம் மீறி பெற்றோர்களோ வந்து, ஏன்னா நிறைய ஃபேமிலியில இப்போ சிங்கிள் சைல்ட்லாம் ஆயிடுச்சு இல்லையா, அப்போ வேற வழியில் அந்த பையன் தான் வேலை பார்த்து ஆகணும். ஸோ அந்த மாதிரியும் சூழ்நிலை மாறிட்டு இருக்கு. பட் இன்னும் வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த பொண்ணை வந்து அவளும் ஒரு பிளட் அண்ட் ஃபிளஷா இருக்கிற ஒரு க்ரீச்சரா பார்க்கணும், தவிர ஒரு ப்ராப்பர்ட்டியா பார்க்கறதோ இல்லை வந்து அவளை வந்து தன்னை வந்து அவங்களோட சந்தோஷத்துக்காக அவங்களுக்கு ஒரு பெண்ணை வந்து பார்க்கறதுன்றது அந்த தாட் எனக்கு கரெக்டா சொல்ல வரல. ஆனா அப்படி பார்க்க கூடாது அப்படின்றது என்னோட கருத்து. ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறமா வந்து எத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் ஆகுது, எவ்வளவு பேர் அது வந்து துணிச்சலா சொல்றாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஏன்னா ஹானர் கில்லிங்ஸுமே இது நாங்க நெக்ஸ்ட் டைம் நம்ம இந்த ஒரு டாபிக்கும் நம்ம எடுக்கணும் நண்பா. ஹானர் கில்லிங்ஸ்லாம் வந்து நிறைய நடந்துட்டே இருந்துட்டு நம்ம அந்த டேட்டாலாம் எடுத்து பார்க்கும்போது நான் ஒரு தடவை படிச்சிருக்கேன் அதை பத்தி. இந்த இப்பன்னு இல்லை, எப்பவுமே அது இருந்துட்டு தான் இருந்திருக்கு. ஆனா எல்லாரும் சொல்றதுக்கு பயந்துட்டு அதுதான் அந்த ஹானர் கில்லிங்கா ஆகுறது. செக்ஷுவல் ஹராஸ்மெண்டா இருந்திருக்கும், ஆனா அதை வந்து பொண்ணு வந்து அப்ப சொல்லியிருக்க மாட்டா, இல்ல கல்யாண வயதுல இருக்கிற ஒரு பெண்ணா இருந்துச்சுன்னா அவளை வந்து சொல்லாம தடுக்க வச்சு அந்த குடும்பமே அவளை வந்து அந்த கொலை பண்றது இருக்கு இல்லையா. சோ அந்த மாதிரி அவளை அதையும் பேச போறோம், இந்த இதுக்குள்ளதான் வரும். பட் ஹராஸ்மெண்ட் மட்டும் கிடையாது, ஹானர் கில்லிங்கே நிறைய இருக்கு. அதை பத்தி பேச நம்ம கூட சீக்கிரம் அதையும் ஒரு பெரிய டாபிக்கா எடுத்து பேச. அது பெரிய டாபிக், அதுக்குள்ள இப்ப போக வேணாம். அதுதான் இப்போ கூட நீங்க பாட்காஸ்ட் கேட்கும்போது அவங்க வாங்க போங்க நிறைய தான் பேசுறாங்க. ஆக்சுவலா தகி அப்படி பேசுற ஆள் கிடையாது, டாபிக் அப்படி இருக்கிறதுனால அந்த வைப்ல அவங்க பேசிட்டு இருக்காங்க. அதான் மக்களே இப்ப நான் திங்க் ஆயிட்டு பேசுறாங்களா மரியாதை கொடுத்து. ஆனா ஆக்சுவலா பிஜிஎம் போடுங்க பின்னாடி. நம்பாதீங்க யாரும் நம்ப வேண்டாம். அதனால கெட்ட வார்த்தைகள் வராது. ஏன்னா எனக்கு கெட்ட வார்த்தைகள் சொல்லல, என்ன வாங்க போங்கன்னு அப்படிதான் பேசுற ஆள் இல்ல. எங்க வைபம் இல்ல, மேட்டர் டாபிக் ரொம்ப சீரியஸா இருக்கு. ஆனா
ஆமா, உண்மையா சொல்லணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி பேசுறதுக்கு. போக போக பழகிடும்னு நினைக்கிறேன். இல்ல ஆனா அந்த ஒரு வைபம் நல்லா டாபிக் இப்படித்தான் பேசி ஆகணும். ஷுட் பி சீரியஸ் டாபிக். ஆனா இதுல நாங்க எல்லாமே கவர் மறுபடியும் அதை சொல்லிக்கிறோம், டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறோம். இது எல்லாமே நாங்க கவர் பண்ணிட்டோம் பெருசா அப்படிலாம் சொல்ல வரல. பட் எங்களுக்கு தெரிஞ்ச எங்களோட வியூவை கரெக்டா இருக்கிறத பத்தி பேசுறோம். பிகாஸ் நாங்க வந்து இன்ட்ரோ பண்ண நினைச்சது வந்து இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட பத்தி, ஹராஸ்மென்ட்கான அமெண்ட்மெண்ட் ஆக்ட பத்தி மட்டும்தான். சோ இதுல இருக்கிற குட்டி குட்டி பெர்ஸ்பெக்டிவ்ஸ் தெரியும் தெரியல. எனக்கே இது வந்து ஒரு விழிப்புணர்வான ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. அதுலலாம் விட்டு சரி இல்ல, எனக்கு அதுவுமே என்னோட நண்பர் சொன்ன போதுதான் தெரிஞ்சு இப்படி ஒண்ணு இருக்கு, நம்ம அதை பத்தி பேசலாம் அப்படின்னு அவர் சொல்லும் போதுதான் நானும் ஓகே போய் இப்படி பெற ரிசர்ச் எல்லாம் பண்ணி உங்களுக்கு நாங்களும் வச்சா நாங்க பாத்தீங்களா எங்களுக்கு அறிவு இருக்கு அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் ஒரு அழகான நல்ல சட்டங்கள். கண்டிப்பா இதெல்லாம் வந்து மக்களுக்கு பயனடையணும். பயனடையதுமா முதல்ல அவங்களை போய் சேர்ந்தடையணும். சோ அந்த சேர்ந்தடையறதுக்கு நாங்க வந்து ஒரு சின்ன ஒரு பாலமா இருக்கும், ஒரு ஸ்பார்க்கா இருக்கும் வச்சுக்கலாம். ஏதோ ஒண்ணு இருக்கும். அந்த டீடைல்ஸ் எல்லாம் நான் வந்து கொஞ்சம் நாங்க பண்ண ரிசர்ச் எல்லாம் கொஞ்சம் அந்த லிங்க்ஸ் எல்லாம் எடுத்து போடுறோம். நீங்க பாருங்க, படிங்க. உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கருத்து இருக்கும். இல்ல உங்களுக்கு ரியல் லைஃபா நீங்க நடந்த இன்சிடென்டா இருக்கும். நீங்க ஒரு ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம். இப்ப நண்பர் வந்து முக்காவாசி அவர் பெண்ணுக்கு சப்போர்ட்டா தான் நிறைய பேசினார். நீங்க கேட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும். சோ அந்த மாதிரி சொல்ற ஆண்கள் எத்தனை பேர் இருக்கீங்க, நீங்களும் ரியலைஸ் பண்றீங்களா? நீங்க சொல்லுங்க, இது கரெக்டா தப்பா, இல்ல இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு, ஏன் உங்க கண்ணுக்கு முன்னாடியே நடக்குது, ஆனா உங்களாலே அதை போய் துணிச்சலா கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாத ஏதாவது சிச்சுவேஷன்ஸ் இருந்தாலும் வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, பாக்கலாம். நம்ம அது வந்து ஏதாவது விரிவுபடுத்த முடியுதா, இல்ல எங்கேயாவது கொண்டுட்டு போய் நம்மளால அந்த கம்ப்ளைண்ட் மாதிரி ஏதாவது கொடுக்க முடியுதா, இல்ல இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து அவளுக்கு குரல் கொடுக்க முடியல, ப்ராப்ளம் நம்மளுக்கு இருக்கிற, அவங்க சொன்னாங்க பாத்தீங்களா ஒரு நண்பர் அழகான ஒரு வார்த்தை, we have the privilege to do it, let's do it, so that at least அவங்க அந்த அண்டர் ப்ரிவிலேஜ்ல இருக்கவங்க வந்து அவங்களுக்கு சொல்ல முடியல, நம்ம அவங்களுக்கு வாய்ஸா இருப்போம் அப்படின்றதுக்காக நம்ம கூட அதை பண்ணலாம். என்ன நண்பா, முடியுமா? பண்ணணும். ஃபைனல் நோட்டா வந்து இந்த பாட்காஸ்ட் வந்து இந்த சீசன்ல வந்து நாங்க இத ஒரு செக்மெண்டாவே கொண்டு போக போறோம் எவ்ரி சீசன். சோ இது லாவ பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதனால இருங்க, கடைசியா நான் ஒரு பஞ்சு போட்டுக்கிறேன். என்னன்னா, சட்டம் தெரிந்து கொள்வது ஒவ்வொருத்தரோட கடமை, சரியா? இல்ல இதை கட் பண்ணிடு, நான் சொல்றேன், இப்ப இதை ஆட் பண்ணிக்க, சரியா? சொல்றேன், இதையும் சேர்த்து நான் போடுவேன். சொல்றேன் கேளு. சட்டம் தெரிந்து கொள்வது நம் உரிமை, அதை பயன்படுத்துவது நமது கடமை. சோ அந்த சட்டத்தை வந்து பயன்படுத்தினாதான் அந்த சட்டத்துக்கே பவர். சோ நீங்க அதை எந்த அளவுக்கு பயன்படுத்துறோமோ இந்த சமூக மாற்றத்தை கொண்டு வரலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி சமூக மாற்றம் என்பது சட்டத்தின் மூலமா மட்டும் நடைபெறுவது கிடையாது. குடும்ப சூழ்நிலையும் சரி, குடும்ப சூழ்நிலை இருக்கிற உங்க வீட்டுல இருக்க அங்கத்தினரோட இது மாறும்போது குடும்ப சூழ்நிலை மாறும். அது குடும்பம் தான், பல குடும்பங்கள் சேர்ந்துதான் வந்து சமூகமா மாறுது. சமூகத்துக்கு அந்த சேஞ்சும் அங்கிருந்து ஆரம்பிக்கும். சட்டம் அதை ஸ்ட்ராங் பண்ணும். ஏன்னா வீட்டுக்கும் சமூகத்துக்கும் அடங்காதவனுங்களை சட்டம் தான் அடக்கும். ஆனா நம்ம எதுக்கு அவ்வளோ சிச்சுவேஷன் போகணும்? நம்ம இருக்கிற இவங்களுக்கே சொல்லி வளர்ப்போம். ஸோ லாவை தெரிஞ்சுக்கிறதும் சரி. ஸோ தெரிஞ்சுக்கங்க மக்களே. ஸோ நிறைய பேர்கிட்ட சொல்லுங்க, இப்படி ஒரு சட்டம் இருக்கு, நாங்க பேசுனதுல உங்களுக்கு பிடிச்ச இதெல்லாம் எடுத்து கூட மற்றவங்க சொல்லுங்க. பட் ஆனா இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட, உங்க ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்களா இருக்கட்டும், இதை வந்து பெண்களுக்கு சொல்லுங்க, நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஆண்களுக்கு சொல்லுங்க, அவனுங்க தான் தெரிஞ்சுக்கணும். பெண்களுக்கு சொல்லுங்க. இப்ப எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பொண்ணுக்கு சொல்றேன், அதெல்லாம் இல்ல ஐயா. நாங்க இப்ப பேசுறது ஃபுல்லாவே ஒரு பையனுக்கோட பெர்ஸ்பெக்டிவ்ல தான், அந்த பையன் தான் தெரிஞ்சுக்கணும், புரியுதா? நீ தாண்டா வேணா தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? இது பொண்ணுங்களுக்கு சொல்ல, பொண்ணுங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் பொண்ணுங்களுக்கு இது வெறும் இன்ஃபர்மேஷன் தான், தெரிஞ்சுக்குங்க இப்படி ஒரு சட்டம் இருக்குன்ட்டு. ஆனா ஆணுக்கு அதை தெரிஞ்சுதான் ஆகணும். அது இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லாத மக்களே, நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்த எபிசோட எடுத்துட்டு போயிட்டு உங்களோட வீட்டுல இருக்கிற முக்காவாசி பசங்களுக்கு இதை கேட்க சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிட்டோம். சோ வரும் வாரங்கள்ல உங்களுக்கு கேட்க பிடிக்கலனா கூட அட்லீஸ்ட் அதெல்லாம் அந்த லிங்க் அனுப்புறோம், அதை படிக்க சொல்லுங்க. படிக்கிறதுக்காக ஆர்வம் இருக்கு. ஏன்னா எங்களுக்கு ஃபைனலா என்னன்னா அந்த மாதிரி ஒரு லா இருக்குன்றது மக்களுக்கு தெரிவிக்கணும். அதுதான் எங்க விஷயம். நாங்க தெரியாம வள குழன்னு ஏதாவது பேசியிருக்கலாம். பட் ஃபைனலி அங்க ரீச் ஆகிறது எங்களோட அந்த நோக்கம் வந்து அந்த அமெண்ட்மெண்ட் பத்தி, அந்த லா பத்தி மக்களுக்கு தெரிய வைக்கணும். டீச்சர்ஸ் பேசுங்க, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுங்க, பேரண்ட்ஸ் அந்த பசங்க கிட்ட பேசுங்க. முக்கால்வாசி பெண் பிள்ளைகளுக்கு நீங்க வந்து இன்ஃபர்மேட்டிவா சொல்றத விட ஆண் பிள்ளைகளுக்கு வந்து கன்ஃபார்மா சொல்ல தெரிஞ்சுக்கணும்னு தான் தெரிஞ்சுக்கணும், சரியா? ஸோ பாதுகாப்பு, அதாவது மாற்றத்தை வந்து கொண்டு வர முயற்சி பண்ணுவோம். இது ஒரு முதலடியா இருக்கும். நன்றி மக்களை. நன்றி, வணக்கம். சஞ்சரிக்க வேண்டிய சுகுமார்.
நீங்க தான், நாங்க தான், நாங்க தான், நீங்க தான்.